மதுரை ஆதீனம் மீது 4 பிரிவுகளில் காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை ஆதீனம் மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்திருக்கிறது காவல்துறை. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை ஆதீனம் மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்திருக்கிறது காவல்துறை என்ற அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை ஆதீனம் மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அன்பரசனிடம் கேட்டு பெறலாம். அன்பரசன், கூடுதல் விவரங்கள். மதுரை ஆதீனம் மீது சென்னை கிழக்கு மண்டல சைபர் கிரைம் போலீசார் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக கலவரத்தை ஏற்படுத்தும் வகையில் பேசுதல், இருவேறு சமூகத்திற்கிடையே பகைமையை உண்டாக்கும் வகையில் செயல்படுதல், பொது தூய்மைக்கு குந்தகம் விளைவித்தல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் தற்போது சென்னை கிழக்கு சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த புகாரானது சென்னை அயனாவரத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஒருவரால் கொடுக்கப்பட்டு அதன் பேரில் தற்போது 4 பிரிவுகளின் கீழ் கிழக்கு மண்டல சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். சில மாதங்களுக்கு முன்பாக மதுரை ஆதீனம் திருச்சி நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்த போது உளுந்தூர்பேட்டை அருகே கார் விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் தன்னை திட்டமிட்டு கொலை செய்ய சிலர் எத்தனித்திருப்பதாகவும் அதே போன்று குல்லா அணிந்த நபர்கள் தன்னை கொலை செய்வதற்கு முற்பட்டு தன்னை தாக்க முற்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். குறிப்பாக அவர் சென்னையில் கலந்து கொண்ட ஒரு விழாவில், தனியார் கல்லூரியில் நடைபெற்ற ஒரு விழாவில் செய்தியாளர்களை சந்தித்த போது அவரது உதவியாளரும் இந்த தகவலை தெரிவித்திருந்தார். குறிப்பாக குல்லா அணிந்த நபர்கள் தங்களை தாக்கி கொலை செய்ய முற்பட்டதாக தெரிவித்திருந்தார். இதனை அடுத்துதான் வழக்கறிஞர் அளித்த புகாரின் பேரில் அது சம்பந்தமாக சென்னை காவல்துறையானது தீவிர விசாரணை மேற்கொண்டு பின்பு இந்த வழக்கானது சென்னை கிழக்கு மண்டல சைபர் கிரைமுக்கு மாற்றப்பட்டது. இதன் அடிப்படையில் தான் தற்போது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக கலவரத்தை ஏற்படுத்தும் வகையில் பேசுதல், இருவேறு சமூகத்திற்கிடையே பகைமையை உண்டாக்கும் வகையில் செயல்படுதல், பொது தூய்மைக்கு குந்தகம் விளைவித்தல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக மதுரை ஆதீனத்திற்கு சம்மன் அளித்து அவருடன் விசாரணை நடத்தவும் திட்டமிட்டிருப்பதாக சென்னை கிழக்கு மண்டல சைபர் கிரைம் போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அன்பரசன்.